श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। आत्मा भिन्नशिवाकारं चिदानन्दघनं प्रकाशं विमलं शान्तं ब्रह्मण्यं समुपास्महे। शान्तविमलप्रकाश आत्मगुगजिदानन्दमण्डिता प्रकाशानन्दमिथुनासा कुलश्रेणी सदा जयति। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। मातस्त्वं भूर्भुवस्वर्महरसि नृतपः सत्यलोकैश्च सूर्येन्द्वारज्ञाचार्यशुक्रार्किभिरपि निगमब्रह्मविप्रोतशक्तिः प्राणायामादियत्नैः कलयसि सकलं मानसं ध्यानयोगं येषां तेषां सपर्या भवति सुरकृता ब्रह्मते ஞானதே ச. குருநாத்தாளனுடைய பரமகிருபையில் துர்வாச மகரிஷியினால் அருளப்பட்ட ஸ்ரீ சக்தி மகிம்ன ஸ்தோத்திரத்தினுடைய 53வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்லோகத்தில் அந்தர்முக சமாராத்யா அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய ரீதியாக அந்தர்முகமாக பரதேவதையை எப்படி ஆராதனை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி மானசீகமான ஒரு பூஜை, பராபூஜை, அபராபூஜை, பராபராபூஜை அப்படின்னு 3 விதமான பூஜைகள் இருக்குது. அபராபூஜை அப்படிங்கிறது பாஹ்யமாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய பூஜை. பராபராபூஜைங்கிறது பாஹ்யமாகவும் ஆந்தரமாகவும் பண்ணக்கூடிய பூஜைக்கு பராபரான்னு சொல்லுவா. ஆந்தரமாக மட்டுமே பண்ணக்கூடிய பூஜைக்கு பராபூஜை அப்படின்னு சொல்லுவா. அந்த மானசீகமாக பராபூஜையை பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய தியானம், அதனுடைய சித்தி என்ன அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். பரமாத்மஸ்வரூபமானது இல்லாத இடமே இல்லை. சர்வ வியாபகத்துவம் அப்படின்னு சொல்லுவா. எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கு, ஆத்மாவாக இருக்கு. அதுவே எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கிறதுனால தான் அதை பரமாத்மா அப்படின்னு சொல்கிறா. அந்த பரமாத்மஸ்வரூபமானது எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாகவும் இருக்கு அப்படின்னு சாஸ்திரங்கள்ல ரொம்ப பகுப்பிரசித்தம். இந்த சிருஷ்டி காலத்திலேயே பகுஸ்யாம் பிரஜா ஏதி அப்படின்னு நானே பலவாக ஆகிறேன் அப்படின்னு சங்கல்ப மாத்திரத்தில் பரமாத்மஸ்வரூபமே எல்லாவாகவும் ஆச்சு. சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்னு பிரம்மஸ்வரூபமே தான் சர்வமாகவும் அந்தந்த ரூபங்களாகவும் பரமாத்மஸ்வரூபமே தான் இருக்கு. இப்படிங்கிறதெல்லாம் நமக்கு உபனிஷத் வாக்கியங்கள்னால பிரசித்தமாக தெரிகிறது. இந்த ஸ்தோத்திரத்தில் ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரணவம் இருக்கே, அகார உகார மகார சப்தங்களாக இருக்கக்கூடிய சப்த பிரம்மமாக இருக்கக்கூடிய நாத பிரம்மம்னு சொல்லக்கூடிய ஓம்னு சொல்லக்கூடிய பரமாத்மஸ்வரூபம், அதுக்கு மேலே அது விமர்சமாகி பூஹு புவஹா சுவஹ அப்படின்னு இருக்கக்கூடிய வியாகிருதி ரூபங்களாகவும், அதுக்கு மேலே மகா ஜனஹா தபஹா சத்தியலோகம்னு சொல்லக்கூடிய சப்த லோகங்களாகவும், சூர்யாதி நவகிரகங்களாகவும், கிரகங்கள்னு சொல்கிறோம், கேது ராகு கேது சேர்த்தனும் 9 வரும், இல்லைனாக்கா சூர்யாதி கிரகங்கள், பிரம்மா விஷ்ணு ருத்ரம் அப்படி ருத்ரன்னு சொல்லக்கூடிய தேவதைகள், ஸ்ரீ ருக்கு யஜுசு சாமம் அதர்வணம் சொல்லக்கூடிய ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்கள், இத்தனை ரூபங்களாகவும் அதே சிச்சக்தியைத்தான் பரதேவதா ஸ்வரூபமே தான் இத்தனவாகவும் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சர்வ வியாபகத்துவம் அப்படின்னு சொல்றார். இப்படி சர்வத்திலையும் வியாபிச்சிருக்கக்கூடிய எந்த ஒரு பரமாத்மஸ்வரூபம் இருக்கோ அந்த சிச்சக்தியை ஆத்மாவுக்கு அபின்னமான பிரம்மஸ்வரூபம், நான் சொல்லக்கூடிய ஆத்மஸ்வரூபம் வேறு இல்லை, அந்த பரமாத்மஸ்வரூபம் வேறு இல்லைன்னு அறியறதே இந்த உபாசனை. அதுதான் இந்த ஆந்தரமாக நம்ம பண்ணக்கூடிய உபாசனையினுடைய பிரயோஜனம், பலன் அதுதான். இந்த விஷயங்களை குருமுகமாக அறிந்து அதுவாகவே ஆகக்கூடியது தான் இந்த சாதனம். இந்த குரு கிருபையில் நமக்கு கிடைக்கக்கூடியது ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம்னு சொல்லக்கூடிய இத்தனையினுடைய ஒரு பலனாக செய்யக்கூடிய சாதனமானது பிராணாயாமாதி யோகங்கள், மானச பூஜை, அகண்டாகார விருத்தி வடிவ பராபூஜை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதைத்தான் பாவனோபனிஷத்தில் இந்த ஸ்ரீசக்கர பூஜையை எப்படி பண்ணணும்,
எப்படி ஞாத்திருஞான ஜேயங்கள் இருக்கக்கூடிய அபேதமானது போய் எல்லாம் சர்வமும் ஏகங்கிற ஞானத்தோட யார் ஒருவன் தியானிக்கிறானோ, இப்படியாக ஏவம் முகூர்த்தத்ரயம் முகூர்த்தத்விதயம் முகூர்த்த மாத்திரம் வா பாவனாபரோ ஜீவன் முக்தோபதி சயேவ சபயோகீதி கத்தியதே அப்படின்னு பாவனோபனிஷத்தும் கர்ஜிக்கிறது. அப்படிப்பட்ட இந்த பராபூஜையை முகூர்த்தத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம தியானிச்சா கூட நித்தியபடி அப்போ அவனுக்கு இந்த ஞானமானது சித்திச்சு அவனே ஜீவன் முக்த நிலையை அடைகிறான் அப்படின்னு பராபூஜையினுடைய ஒரு பலனாக இதை சொல்றது. அதை பற்றி இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப விஸ்தாரமாக சொல்றார். பார்ப்போம், ஸ்லோகத்தை பார்ப்போம். இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயமானது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, ஹே மாதஹ அப்படின்னு சம்போதனமாக கூப்பிடுறார். பூஹு புவஹ ஸ்வஹ மஹஹ நிரு தபஹ சத்யலோகைச்ச சூரிய இந்து ஆரக்ஞ ஆச்சாரிய சுக்ர அர்க்காபிஹி அபி நிகம பிரம்மாபிஹி புரோதசக்திஹி தொம் அசி பிராணாயாமாதி யத்னைஹி ஏஷாம் சகலம் மானசம் தியானயோகம் கலயசி தேஷாம் சபர்யா சுரகிருதா பவதி பிரம்மேதி ஞானேதி ச அப்படிங்கிறது அன்வயமாக இருக்கு. ஹே மாதஹ அப்படின்னு ஹே தாயே அப்படின்னு ஸ்ரீமாதா அப்படின்னு சம்போதனமாக கூப்பிட்டு, பூஹு புவஹ ஸ்வஹ மஹஹ நிரு தபஹ சத்யலோகைச்ச அப்படின்னு ஓம் சொல்லக்கூடிய பிரணவஸ்வரூபமாகவும், பூஹு புவஹ ஸ்வஹன்னு சொல்லக்கூடிய வியாகிருதி ரூபங்களாகவும், புவர்லோகம் பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மகர்லோகம் ஜனலோகம் தபலோகம் சத்தியலோகம்னு சொல்லக்கூடிய சப்த லோகங்களாகவும் விளங்குகின்ற அப்படின்னு இருக்கக்கூடிய பரதேவதை. அதுக்கு மேலே சூரிய ஆதின்ற பதத்தில் சூரிய இந்து ஆரக்ஞ ஆச்சாரிய சுக்ர அர்க்காபிஹி அபி அப்படின்னாக்க சப்த கிரகங்கள், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனின்னு சொல்லக்கூடிய கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியாதி நவகிரகங்கள்னு சொல்கிறோமே அந்த கிரகங்கள் ரூபங்களாகவும், நிகம பிரம்மாதி அப்படிங்கிற பதத்தில் நிகமம்னாங்க 4 வேதங்கள் சாஸ்திரங்கள் ரூபங்களாகவும் பரதேவதை தான் இருக்கா. பிரம்மாதி அப்படிங்கிற பதத்தினால பிரம்மா விஷ்ணு ருத்ராதி தேவதைகளாகவும் பரதேவதை தான் இருக்கா. ரிக்யஜு சாம அதர்வ வேதங்கள் அப்படியாக எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவள் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நிகம பிரம்மாபிகி புரோதசக்திகி தொம் அசி அப்படிங்கிறார். மேலே பிராணாயாமாதி யத்னைஹி ஏஷாம் சகலம் மானசம் தியானயோகம் கலயசி. பிராணாயாமாதி நமக்கு குருமுகமாக நமக்கு இருக்கக்கூடிய சிரவண மனன நிதித்தியாசனாதி பலன்கள் அதனுடைய பலத்தினால பிராணாயாமாதி யோகங்களாகவும் சாதனங்களாகவும் ஏஷாம் சகலம் மானசம் தியான யோகம் கலயசி அப்படின்னு உபாசக சிரேஷ்டர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மனசை சம்பூர்ணமாக நிதித்தியாசனத்தில் நிலைச்சு இருக்கிற மாதிரி வச்சுண்டு இந்த 2வது வஸ்துவே தெரியாமல் ஏக வஸ்துவாகவே இருக்கக்கூடிய நிலையில் இருந்துண்டு இதுக்கு மேலே அந்த பரதேவதையினுடைய அனுகிரகத்தினால உபாசனையினுடைய நிதித்தியாசனமானது சித்திச்சு சமாதி நிலையானது அடைந்து பிரம்ம வித்யாஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பரதேவதைய பிரம்மமாகவும் 4 ஆத்மஸ்வரூபமாகவும் அறிந்து அபேத நிலையில் இருக்கக்கூடியதே இந்த பராபூஜையினுடைய பலன் அப்படிங்கிறார். இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பரமாத்மஸ்வரூபம் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கக்கூடிய பரமாத்மஸ்வரூபம் எல்லா உலகங்களாகவும் சர்வ கிரகங்களாகவும் சர்வ தேவதாஸ்வரூபமாகவும் எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு 4 ஆத்மவஸ்துவாகவும் இருந்து கொண்டு சைத்தன்ய ரூபமாக எல்லா இடத்துலையும் இருக்கு அப்படிங்கிற ஞானத்தோட பண்ணக்கூடிய ஒரு பூஜைக்கே பராபூஜை அப்படிங்கிறத சொல்றார். இதோட இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணிட்டு இதுக்கு மேலே க்ஷமாபண ஸ்தோத்திரம் அடுத்த ஒரு 55வது ஸ்லோகம் வரைக்கும் க்ஷமாபண ஸ்தோத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் பலஸ்ருதி பாகங்களாக 56, 57, 58, 59ன்னு 4 ஸ்லோகங்களில் இதனுடைய பலஸ்ருதியை சொல்லி அவருடைய முத்திரையை சொல்லி இதோட பூர்த்தி பண்ண போகிறார். இதை அடுத்த அவகாசத்தில் மேலே பார்ப்போம். ஓம் சகவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.